ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் முக்கியமான ஒரு அப்டேட்டு. நமக்கு வந்து ஸ்பெஷல் கவுன்சிலிங்கிறது முடிஞ்சிருச்சு. அதனுடைய ஆஃப்டர் வேக்கன்சியும் நமக்கு எல்லாத்துக்குமே வெப்சைட்டில் கொடுத்துட்டாங்க. அதே போல் இந்த ஸ்பெஷல் கவுன்சிலிங்கில் யார் யாருக்கெல்லாம் சீட்டு கிடச்சிச்சின்ட்டு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து எவ்வளோ இடங்கள் நமக்கு வந்து ஸ்பெஷல் கவுன்சிலிங்கில் முடிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 931 சீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒட்டு மொத்தமாக கிட்டத்தட்ட 1,90,166 சீட் இருக்குது. ஸோ இதை பற்றி தான் நிறைய நம்ம பேச போகிறோம். ஏன்னா நிறைய மாணவர்களுக்கு இடம் கிடைக்குமா கிடைக்காதா பல கேள்விகளோட பல பேர் இருக்கீங்க. ஏன்னா ஒரே குழப்பம் மாணவர்களுக்கு. அதனால் மனசை விட்டு உங்கள்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசினா நீங்கள் எல்லாம் ஹாப்பியாக இருப்பீங்கள. அதனால் நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜேஸ். மாணவர்களே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒட்டு மொத்தமாக நம்ம தமிழ்நாட்டில் இந்த வருஷம் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் கிட்டத்தட்ட 1,90,166 சீட் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 1,75,904 சீட் இருக்குது. 7.5 ரிசர்வேஷனுக்கு இந்த இலவச சீட் இருக்குது பார்த்தீங்களா, 4 வருஷம் இன்ஜினியரிங் ஃப்ரீயாக படிக்கிற சீட்டு, அது வந்து 14,262 சீட் இருக்குது. இப்போ நடந்து முடிஞ்ச ஸ்பெஷல் கவுன்சிலிங் இப்போ முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா, அதில் வந்து எவ்வளோ பேருக்கு சீட்டு கிடச்சிருந்துச்சுன்னு வெப்சைட்டில் டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டுங்கிறது சீட்டு கிடைச்சவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் இடம் கிடச்சிச்சின்னு இந்த பிடிஎஃப் வழியாக நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அதில் பார்க்கும்போது தெளிவாக பார்த்துக்குங்க. ஒட்டு மொத்தமாக ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 37 சீட்டு ஃபில்லாக இருக்குது. அதே போல் ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் ஒரு 400 சீட் ஃபில்லாக இருக்குது. ஒட்டு மொத்தமாக ஸ்போர்ட்ஸில் ஒரு 437 சீட்டு தான் ஃபில்லாக இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேனில் டோட்டலாக வந்து 7.5 ஒரு 8 சீட்டு ஃபில்லாக இருக்குது. ஜென்ரலில் வந்து ஒரு 134 சீட்டு ஃபில்லாக இருக்குது. ஒட்டு மொத்தமாகவே எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஒரு 142 சீட்டு தான் ஃபில்லாக இருக்குது. அதே போல் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு வந்து ஒட்டு மொத்தமாக 7.5 ஒரு 80 சீட்டும், ஜென்ரலாக வந்து ஒரு 271 சீட்டும், ஒட்டு மொத்தமாக ஒரு டிசபிலிட்டிக்கு 351 சீட்டு தான் ஃபில்லாக இருக்குது. அப்போ பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, அதில் வந்து இந்த ஒகேஷ்னலில் ஜென்ரலில் ஒரு சீட்டு ஃபில்லாக இருக்குது. ஒட்டு மொத்தமாகவே 931 சீட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லாக இருக்குது. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இதுதான் நம்மளுடைய ரிப்போர்ட். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ரவுண்டு 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3க்கு சீட்டு கொட்டி கிடக்கு. இதில் ஃபில்லாகாத சீட்டு எல்லாத்தையுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆஃப்டர் வேக்கன்சின்னு வெப்சைட்டில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அந்த சீட்டு எல்லாத்தையுமே இப்போ 1வது ரவுண்டு மாணவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறாங்க. 1வது ரவுண்டுக்கு ஜூலை 14, 15, 16 இந்த 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங்கும், 2வது ரவுண்டுக்கு ஜூலை 26, 27, 28ஆம் தேதி சாய்ஸ் ஃபில்லிங்கும், 3வது ரவுண்டுக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி சாய்ஸ் ஃபில்லிங்கும் நடக்க போகுது. இது மாதிரி ஒரு ரவுண்டு முடிய இப்போ ஸ்பெஷல் கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. அப்புறம் 1வது ரவுண்டு முடிஞ்ச பிறகு எவ்வளோ இடங்கள் இருக்குன்னு நம்ம அப்போ பேசலாம். அதே போல் 2வது ரவுண்டு முடிஞ்ச பிறகு எவ்வளோ இடங்கள் இருக்குன்னு நம்ம பேசலாம். 3வது ரவுண்டு முடிஞ்ச பிறகு எவ்வளோ இடங்கள் இருக்குன்னு பேசலாம். அதனால் பல மாணவர்கள் 2வது ரவுண்டில் உள்ள மாணவர்கள், 3வது ரவுண்டில் உள்ள மாணவர்கள் எல்லாருமே ரொம்ப பயத்தில் இருக்கீங்க. முக்கியமாக பெற்றோர்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நிறைய பேர் அட்மிஷன் வந்து போட்டவங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். முன்னாடியே போய் அட்மிஷன் போட்டவங்களுக்கெல்லாம் நம்ம பேசவே வரல. முழுக்க அரசு நடத்தக்கூடிய டிஎன்ஏ கவுன்சிலிங்கை நம்பி இருக்காங்க பார்த்தீங்களா. ஏன்னா யார் நம்பியிருப்பா கொஞ்சம் நீங்களே சொல்லுங்கள். ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. ஏன்னா எல்லார்ட்டையும் பணம் இருந்துச்சுன்னா இன்றைக்கி போய் காலேஜில் சேர்ந்துடுறாங்க. பணம் இருக்கிறவங்க போய் ஆல்ரெடி முன்னாடியே நம்ம கட் ஆஃப் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்ட்டு போய் அட்மிஷனை போட்டுறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டால தான் போய் அட்மிஷன் போட்டுக்கலாமே. ஆனால் எதையுமே நம்பாமல் உறுதியாக நேர்மையான வழியில் போய் நம்ம படிக்கணும், நம்ம எடுத்த மார்க்குக்கு நம்ம எடுத்த கட் ஆஃபுக்கு ஒரு நல்ல காலேஜுக்குள்ளே போகணுன்ட்டு தான் 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு மாணவர்கள் தைரியமாக வெயிட் பண்ணுறீங்க. உங்கள் தைரியத்துக்கே கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்புக்கு போவீங்க, ஒரு நல்ல கல்லூரிக்கு போவீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படவே வேணாம். ஸோ உங்களுக்கு நான் எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்பேன். ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே பயப்பட தேவையில்ல. இப்போ எவ்வளோ இடங்கள் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால் யாரும் பயந்துக்க வேணாம். ஸ்பெஷல் கவுன்சிலிங்கில் ஒட்டு மொத்தமாகவே 931 சீட்டு தான் ஃபில்லாக இருக்குங்கிறத இப்போ நான் சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட்ஸ் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, யாருமே கவலைப்படாதீங்க. ட்ரெண்டிங் தமிழ் கோவி சேனல் உங்களுக்கு எப்போவுமே உதவியாக இருக்கும்.
நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா சாய்ஸ் லிஸ்ட்லாம் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம். கோபியோடைய வாய்ஸ் வழியாக நிறைய இன்ஃபர்மேஷனை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதில் ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ, பாய்.